ரவுண்ட் ஆஃப் 16 கிளப் வேர்ல்ட் கப் நடந்து முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்கு. ஓகே, நிறைய சும்மா ஸ்டார்டிங்ல வந்து அப்படி நல்லா போகாது இப்படி நல்லா போகாதுன்னு யார் வேணாலும் சொல்லலாம். பட் போக போக இப்ப பார்த்தோம்னா வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. விஷயம் என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்கா ஹையஸ்ட் எக்ஸ்ஜி இந்த லீகே அவனுக்கு தானம்மா, கேனோட அதிகமாமா. ஆமா, இந்த ஃபேன்ஸ்ல வந்து இந்த சவுத் அமெரிக்கன் ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சு நம்ம அதெல்லாம் ஸ்பெஷலா மென்ஷன் பண்ண வரேன். அவனுங்க எல்லாம் வந்து செம்ம எந்துவா இருப்பானுங்கன்ட்டு. நம்ம இந்த கேம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நீ வேற சொன்ன வணக்கம் வணக்கம், வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. ரவுண்ட் ஆஃப் 16 கிளப் வேர்ல்ட் கப் நடந்து முடிஞ்சிருச்சு. நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலா இல்லடா, நான் சொன்னேன் இந்த டீம் நல்லா ஆடும்னு சொல்லி ஒரு டீமை சொன்னேன். கரெக்டா பார்த்தா அவனுங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் அங்க இங்கன்னு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் போச்சு. ஏன்னா வந்து இப்போ ரவுண்ட் ஆஃப் 16 எல்லா பெரிய டீமும் சரி ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணோம்னு சொல்லி நல்லாவே ஆடினாங்க. ஒரு சீரியஸா எடுத்து இந்த காம்படிஷனை. ஸோ அதனாலேயே வந்து ரவுண்ட் ஆஃப் 16 குவாலிட்டியா தான் இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் தாட்ஸ், இனிஷியல் தாட்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு நான் அதுதான் உன்ட்டையும் கேட்கலான்ட்டு இருந்தேன். ஐ மீன் ஃபார் நவ் நம்ம எபிசோட் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் இந்த டோர்னமெண்ட் எப்படி போகும்னு தெரியலன்னு. பட் மேபி இந்த நாக் அவுட் ஸ்டேஜஸ் பிகம் ரியலி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு அதை பார்க்கறதுக்கு எனக்கு நல்லா இருக்கு. ஓகே, சும்மா ஸ்டார்டிங்ல வந்து அப்படி நல்லா போகாது இப்படி நல்லா போகாதுன்னு யார் வேணாலும் சொல்லலாம். பட் போக போக இப்போ பார்த்தோம்னா வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. மக்கள் எல்லாருமே பார்க்கறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா டீம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நோ ஓகே பிசினஸ் அண்ட் ஆஃப் டோர்னமெண்ட் வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால எல்லா கேமுமே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ ஓகே, குரூப் ஃபேஸ்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம நாக் அவுட் பண்ணிட்டோங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் இருக்கு, ஒரு த்ரில் இருக்கு. ஒவ்வொரு கேம்லயுமே ஓகே ஏதோ ஒன்று நடக்கும்னு. ஒத்த கேம்ல மட்டும்தான் படு மோசமா இருந்துச்சு அந்த கேம். பட் மற்ற கேம் எல்லாமே வந்து எல்லாம் ஒரு த்ரில் இருந்துச்சு 7 கேம்லயுமே. ஓகே நல்லா தான் இருக்கு போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் குட். ஒரு டோர்னமெண்ட்டுக்கும் இட்ஸ் குட். 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டரும் பில்ட் ஆகும். ஸோ இட்ஸ் குட். மோர் தென் மணி ஃபுட்பாலே நல்லா இருக்கு பாக்குறது. ஸோ அந்த வகையில் இட்ஸ் ரியலி குட். யார் வேணாலும் தோக்கடிக்கலாங்கிற ஒரு ஃபேக்டரும் வந்துருச்சு. ஸோ தட்ஸ் இட்ஸ் குட் டு see அந்த மாதிரி. அவன் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நல்ல விஷயம்னா, இந்த மாதிரி மேட்சஸ் பாக்குறப்பதான் வந்துட்டு சில கிளப்ஸ்ல லைக் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த அரஸ்காயட்டா அப்புறமா வந்து லூயிஸ் அகாம்பஸ் எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னே வந்துட்டு இந்த இவனுங்க டீம் இப்ப பிளமெங்கோ இந்த மாதிரி டீம்ஸ் பாக்குறேன். ஓ இங்கதான் ஆடுறீங்களா நீங்க? மான்டெரியல பார்த்தா அங்க ஒரு 2 நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த லூயிஸ் அகாம்பஸ், சர்ஜி ராமோஸ், இந்த மாதிரி லைக் நிறைய நேம்ஸ் வந்து நம்ம வந்து மறந்து போன பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஓ ஓகே, அப்ப இந்த டீம்ஸ் நல்லா இருக்குன்றது ஒரு ஒரு நல்ல ரிஃப்ரெஷரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எக்ஸாக்ட்லி. நான் ஒரு கேம் சொன்னேன், இந்த கேம்ல தான் ஒண்ணுமே இல்லைன்னு. நம்மளே சொல்லியிருந்தோம் 1% தான் ஓப்பு, மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு. அந்த 1% ஓப்பு கூட என்னைய கேட்டா வந்து மெஸ்ஸியே முடிவு பண்ணிட்டாப்ல. இவனுங்கள்ட்ட எல்லாம் நான் ஓடி ரன் பண்ணி பாலை எடுத்து ச்சே எனக்கு டைம் வேஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி தான் மெஸ்ஸி அந்த கேம் ஃபுல்லாவே வாக்கிங் மட்டும்தான் போனாப்ல. நான் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் முடிச்சே ஆகணும் அப்படின்னு மெஸ்ஸி ஒரு குறிக்கோளோட அந்த கேம் ஃபுல்லா வாக்கிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. டு பி ஆனஸ்ட் மெஸ்ஸியையும் பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த டீம் அவ்வளவுதான். நீ சொல்லியிருந்த கரெக்டா, போர்ட்டோவை அடிச்சுட்டு வெளியே போனது உள்ள வந்தது இவங்களுக்கு பாராட்டு இல்லடா, போர்ட்டோக்கு தான் கேவலம் அப்படின்னு பாத்தியா. கரெக்டான பாயிண்ட். அந்த கேம்ல ஒண்ணுமே இல்ல, ஸ்டார்ட் டு பினிஷ் பிஎஸ்ஜி க்ரூஸ் பண்ணாங்க. ஒண்ணும் இல்ல. ஆமா, பேசுறதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. என்ன ஒண்ணு, மெஸ்ஸிக்கு ஒரு ரீயூனியன் நினைச்சோம். பழைய டீம்மேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டெம்பலேயோட போட்டோ எடுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணாரு. பட் இதை முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணதான். அந்த டீம்ல சுத்தமா டிஃபென்ஸ்ன்றதே ஒண்ணும் இல்ல. ஒருத்தர் அந்த ஓன் கோல் சின்ன பையன் யாரும் கூட தெரியல, வந்தா ஓன் கோல் அடிக்கிறான். அவங்களுக்கு சுத்தமா டிஃபெண்ட் பண்ண தெரியல. மெஸ்ஸி ஒரு நல்ல பால் கொடுத்தா சுவாரஸ்க்கு அவருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ எல்லாருமே ஆப்வியஸ்லி சவுதி லெவல்லாம் கூட கிடையாது. இந்த MLS இன்டர் மயாமிலாம் சவுதி வேற லெவல் ஆடிருக்காங்க. அதுக்கப்புறமா வருவோம். பட் இது ரொம்ப மீடியாக்கர் பெர்ஃபார்மன்ஸ். மெஸ்ஸினால தனியா என்ன பண்ண முடியும்? அஃப்கோர்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. பிஎஸ்சி வந்து சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ். அவனுங்க வந்து ட்ரைனிங் கிரவுண்ட் ரொட்டீன் மாதிரி ஜாலியா ஆடிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒன்றும் பெருசா பேசுறதுக்கு இல்லை இதை பத்தி. நீ அந்த கோல்ஸ் பாத்தீங்கன்னா டி பாக்ஸுக்குள்ள டிக்கெட்டாக்க ஆடிட்டு இருந்தானுங்கடா. ஐயோ, ரீபவுண்ட்ல ஒரு 2-3 ஷாட் போய் கோல் போச்சுறாங்க. வந்து மக்கீம் இதெல்லாம் என்னடா நடக்குதுன்னு இருந்துச்சு. நான் அதான் யோசிச்சேன், டே ஓரளவுக்கு அவமானப்படுத்துறீங்கன்னா ஓகே அங்கேயே நிப்பாட்டுங்கடா அப்படின்னு. நல்ல வேலை செகண்ட் ஹாஃப்ல மெஸ்ஸிக்கான மரியாதையினால 4-0 நிப்பாட்டினானுங்க. இல்லைன்னா 8-9 போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் பார்த்தோம்னா அந்த பால்மீராஸ் போட்டோஃபோகோ கேமும் பெருசா ஒன்றும் இல்லை. எக்ஸ்ட்ரா டைம் போச்சு அண்ட் 1 கோல் அந்த பொலினியோங்கிறவர் வந்து 1 கோல் போட்டாரு. இந்த கேம்ல எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது இந்த கிரௌட் தான். சூப்பரா இருந்துச்சுடா கிரௌடு. 2 சைடும் செம்ம சப்போர்ட் பண்ணானுங்க. எனக்கு அப்பெல்லாம் பார்க்கும்போது நல்லா விளையாடலினா வந்து நம்மளதெல்லாம் வந்துட்டு படுத்து தூங்கும், இல்ல இப்ப போன நோண்டுங்க நம்ம ஸ்டேடியம்லயே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும் போதுல இவங்களெல்லாம் பார்க்கும்போது
எப்படிடா உங்களுக்கு இவ்வளவு பேஷன் இருக்கு ஃபுட்பாலுக்குன்னு ஒரு யோசனை வருது இல்ல? ஆமா, இந்த இந்த ஃபேன்ஸ்ல வந்து இந்த சவுத் அமெரிக்கன் ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சு நம்ம அதெல்லாம் ஸ்பெஷலா மென்ஷன் பண்ண வரேன். அவனுங்கலாம் வந்து செம்ம எந்துவா இருப்பானுங்கன்ட்டு. நம்ம இந்த கேம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நீ வேற சொன்ன ஒரு பிரேசிலியன் டீம் வந்து கண்டிப்பா குவாலிஃபை ஆயிரும்ட்டு, அந்த மாதிரி இந்த இந்த கேம்ல வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட்டை நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா அந்த கேம் அதே மாதிரி முடிஞ்சு. டாட்மண்ட் மாண்டரே கேம் வந்து டாட்மண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா ஆடினானுங்க. எனக்கு இன்னும் ஒரு செம்ம ஸ்டார்ட் என்ன தெரியுமா, இந்த டாட்மண்டோட ஸ்ட்ரைக்கர் கிராஷின்னு ஒருத்தர் ஆமா இருக்கார்ல, ஆமா ஆமா. அவன் போன வருஷம் ஸ்டுட்கார்ட்ல ஆடி இருக்கான். ஸ்டுட்கார்ட்ல 28 கோல் ஸ்கோர் பண்ணிருக்கான் போன வருஷம். ஓகேவா? இந்த வருஷம் டாட்மண்ட்லயும் 21 கோல் ஸ்கோர் பண்ணிருக்கான். ஆமா ஆமா ஆமா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹையஸ்ட் எக்ஸ்ஜி இந்த லீகே அவனுக்கு தானாமா, கேனோட அதிகமாமா. ஆமாடா, இதுதான் எனக்கு சர்ப்ரைசிங். ஏன்னா நானும் வந்து இந்த பிளேயரை பார்க்க ஆரம்பிச்சேன். லைக் சாம்பியன்ஸ் லீக்ல தான் பார்க்கும்போது அங்கேயுமே கன்சிஸ்டன்டா கோல் போட்டு இருந்தான். சரி, அப்ப ரொம்ப பெருசா நோட்டீஸ் பண்ணல. பட் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல எக்கச்சக்கமான கோல்ஸ். நீ சொன்ன மாதிரி டோட்மண்ட் எப்பவுமே ஒரு ஐ ஃபார் ஸ்ட்ரைக்கர் இருக்குது. எப்படிதான் தெரியல, எங்க இருந்தே கடத்திட்டு கூப்பிட்டு வந்துருவானுங்க. அப்புறம் அவனை வந்து வச்சு ஒரு 2 சீசன் ஆடிட்டு 100 மில்லியன் வித்துற வேண்டியது. அவ்வளவுதான், கிளப் நாசமா போனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஸ்ட்ரைக்கர்ல இருந்து காசு வரணும். எத்தனை லிஸ்ட்ல அபாமயாங், லெவாண்டோஸ்கி, ஹாலண்டு, அந்த மாதிரி இப்ப கிராசின்னு வந்துட்டான். சோ பயங்கரமா இவனும் ஒரு சுப்ரீம் ஸ்ட்ரைக்கரா மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா விளையாண்டாங்க, 2 கோல்ஸ் லீட் எடுத்தாங்க. மாண்ட்ரே திருப்பி ஒரு கோல் போட்ட உடனே வந்துட்டு கொஞ்சம் நம்ம பயங்கர ப்ரெஷர் ஆயிருச்சு. ஏன்னா டாட்மண்டுக்கு மிட்ஃபீல்ட்ல பாலே வைக்க முடியல. அப்புறம் செம சேஞ்ச் பண்ணாரு நிக்கோ கோவாச். ஜூலியன் பிராண்ட்டை கொண்டாந்தாரு. பிராண்ட் செம்மையா அங்கேயும் இங்கேயும் ஓடி 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 கரெக்டா அந்த ஒன் டச் பண்ணுவான்ல, சூப்பரா பண்ணா பிராண்ட் நேத்து உள்ள வந்ததுக்கு அப்புறம். ப்ரெஷரை காம் டவுன் பண்ணி பாலை கொடுக்காதீங்கடா, பாலை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி சூப்பரா அந்த கேம் காம் டவுன் பண்ணி முடிச்சான். ஸோ அந்த கேமும் 2-1 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அப் வந்து இன்டர் வர்சஸ் ஃப்ளூமினன்ஸ். நம்ம சொல்லியிருந்தோம் ஹை பாசிபிலிட்டி ஃபார் ஃப்ளூமினன்ஸ் டு டூ சம்திங்னு. ஃப்ளூமினன்ஸ் 2-0 கேம் ஜெயிச்சாங்க. இன்டர் நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க, ஆனா எல்லாமே போஸ்ட் அடிச்சது, சைட்ல போனது, கோல் கீப்பருக்கு நேரா அடிச்சதுன்னு சொல்லிட்டு தே ஆர் ரியலி புவர்ரா. இன்டர் மிலான் ஆர் ரியலி புவர். நெக்ஸ்ட் சீசன் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா, இது வந்து நம்ம இதுதான் இந்த பியூட்டி ஆஃப் டோர்னமெண்ட் சொல்லியிருந்தோம். நம்ம பிக் நேம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், கன்ஃபார்மா போயிருவாங்கன்னு பார்த்தா இது ஒரு பெரிய அப்செட் தான். ஏன்னா இன்டர் வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலிஸ்ட் வந்துட்டு இங்க வந்து அடி வாங்குறது வந்து வெரி சர்ப்ரைசிங். பட் இந்த கேம் முன்னாடி வேற நிறைய டிராமா இருந்தது. இந்த மாதிரி நம்ம லட்டோரோ மார்டினஸ் வந்துட்டு யாராச்சும் இங்க கிளம்பணும்னு இருந்தீங்கன்னா மரியாதையே கிளம்பிருங்க, நீங்க பிடிக்கலன்னா இந்த கிளப்புக்கு ஆட வேணாம் அப்படின்னு வந்து ஓப்பனா சொன்னாரு. அதை விட ஓப்பனா அவங்க என்னது ஓனர் டைரக்டர் வந்துட்டு அவர் பேரை சொல்ல, நான் பேரையா சொல்லிடுறேன், சாவலாக்குள்ள நீ வேறடா கிளம்பி இருப்பா, நீங்க இருக்காதுன்னு வந்து அவங்க ஒரு பெரிய டிராமா ஒன்று போயிட்டு இருந்தது. தாத்தா இங்க பாருங்க, கோ பேக் இந்தியன். நீங்க தானே வர சொன்னீங்க. இப்ப நான் சொல்றேன், போ சொல்றேன், போ. அவங்க கிளப்புக்குள்ளேயே பழைய கலவரங்கள் இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ இது எப்படி இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்கன்ட்டு. ஏன்னா பேக் டு பேக் வந்து அவங்க பாட்டில் பண்ணிட்டே தான் இருக்காங்க என்னதான் இருந்தாலும். ஸோ தே நீட் டு பிக் தெம்செல்வ்ஸ் அப். பட் வெரி புவர் பெர்ஃபார்மன்ஸ். நீ சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இன்டர் கிட்ட இருந்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் கோல் விட்டதுமே ரொம்ப மோசம். யான் சோமர் ஒரு அடி எடுத்து வச்சுதானே பாலை பிடிச்சிருக்கலாம். எதுக்கு பின்னாடி நின்றுட்டு அந்த பாலை பவுன்ஸ் ஆக விட்டான்னு தெரியல. வெரி ஏர்லி கோல் போட்டாங்க, கேமை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க. இன்டர் 2-3 தடவை டிமார்க்கோ போஸ்ட் அடிச்சான். இட் வாஸ் ஜஸ்ட் நாட் தேர் டே. ஆனா எனக்கு மோர் வரிங் என்னன்னா, இந்த புது கோச் உள்ள வந்திருக்காப்ல, வந்துட்டு ஐ திங்க் கிறிஸ்டியன் சிவுன்னு நினைக்கிறேன், அவரு தான் நினைக்கிறேன் புது கோச். வந்துட்டு they are going to struggle like crazy for goals. they have no idea how to score goals. இப்போ அவங்களுடைய சிச்சுவேஷன் வந்து அவ்வளவு மோசமா இருக்கு. டிஃபென்ஸ்ல கூட ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க, கிளீன் ஷீட் வைப்பாங்க, அவங்களோட லீக்ல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு கூட வச்சுட்டா கூட they are struggling to put the ball in the net. அது என்ன பண்ணுவாங்க, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா போன வருஷம் நம்ம சொல்லியிருந்தோம் சாம்பியன்ஸ் லீக் அப்போ இந்த துராம் லாவ்டோரோ காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. துராம் விளையாடலன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஐ டென்ட் see துராம். துராம் விளையாண்டுருக்கான். துராம் விளையாடியுமே வந்துட்டு இந்த நிலைமைனா வந்து they are struggling to score goals. அதுதான் எப்படி நெக்ஸ்ட் சீசன் இது பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த லீக்ல வந்து நாப்போலியை தவிர மத்த எல்லாருமே மேனேஜர் மாத்திட்டாங்க. ஆமா ஆமா, எல்லாருக்குமே புது மேனேஜர். சோ நெக்ஸ்ட் சீசன் நாப்போலிக்கு ஒரு காம்படிஷன் இருக்குமானே தெரியல. ஏன்னா டிப்ரைனேவும் போயிட்டாங்க, இன்னொரு ஸ்ட்ரைக்கர் தேடிட்டு இருக்காங்க. நுனியஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா they want Osimhen out. So it is very very difficult for Inter next season வந்து I don't. ஏன்னா இப்பதான் நம்ம யோசிக்கணும்ல, இன்சாகி தானே எவ்வளவு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 3 வருஷத்துல 2 வருஷம் ஃபைனல் கொண்டுட்டு போய், ஆமா ஃபைனல்ல தோத்துட்டாங்க ஓகே, பட் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் கொண்டு வந்து வச்சது உனக்கு இன்சாகி மேல எவ்வளவு பெரிய ஒப்பீனியன் இருக்கு? ஆமா, இது வந்துட்டு ஓவர் அச்சீவ்மெண்ட் தான் நான் சொல்ல போனா. ஏன்னா ஒண்ணு நீ சொன்ன மாதிரி எதுவுமே ரீசோர்சஸ் இல்லாம இந்த ஒரு ஓல்டு ஸ்குவாட், அதாச்சு எல்லாருமே வந்து 35 above அப்படி இருக்கக்கூடிய ஒரு டீமை வச்சு
he managed to take them to finals 2 வாட்டி. ஸோ வந்து அமேசிங் ஜாப் பை இன்சாகி. அதை வந்து ஏன்றது வந்து நம்ம ஆப்வியஸ்லி ஹல்லிலார் பத்தி பேசும்போது தான் பேசலாம். பட் அஃப்கோர்ஸ் அவரோட இம்பாக்ட் தான் மேஜர் ஃபார் இன்டர் சக்சஸ்ன்றது நம்ம இவரெண்டா தெரியுது இந்த கேம்ஸ்லாம் பாக்குறப்ப. எக்ஸாக்ட்லி. நான் அங்கே டச் அப் பண்ணிட்டேன். நான் அந்த கேமுக்கே ஃபர்ஸ்ட் போயிருவோம். 4-3 அல் ஹிலால் விக்டரி அகைன்ஸ்ட் மான்செஸ்டர் சிட்டி. ஃபுட்பாலர்ஸ் பண்றா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என்னால எதிர்பார்க்கவே இல்லடா டு பி ஆனஸ்ட். ஐ மீன் ஓகே அல் ஹிலால் ஒரு குட். நம்ம சொல்லியிருந்தோம் ரியல் மேட்ரிட் கேம்லயே ஒன் டச் ஃபுட்பால் சூப்பரா விளையாண்டானுங்க. மேபி அந்த கேம் அவங்க ஜெயிக்கல, பட் தே ஒரு குட்னு. ஆனா இந்த கேம்ல தே ஒரு ரியலி குட்ரா. ஏன்னா 1-0 டவுன்ல போய் 3 தடவை லீட் எடுத்து ஜெயிச்சாங்க. ஆமா அதான் சொல்றேன். இது டெஃபினட்டா வந்து இந்த கேம்ல இன்சாகிக்கு வந்துட்டு பயங்கரமான கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். முக்கியமான டைம்ல வந்து ப்ராப்பர் சப்ஸ்டியூஷன் பண்ணி கேம் பேலன்ஸ் பண்ணிட்டே இருந்தாரு. அங்க வந்து என்ன பெரிய பிரச்சனைகள் நடந்ததுன்னா, மேன் சிட்டில வந்துட்டு ராட்ரி வந்து ஒன் ஆஃப் த வெரி பேட் பெர்ஃபார்மன்சஸ் போட்டாரு. அதுக்கே வந்துட்டு ரொம்ப ஹேட் போயிட்டு இருந்தது. பட் லெட்ஸ் டாக் அபவுட் ஹல்லிலார் வந்துட்டு மெயின் ஸ்ட்ரைக்கர் மிட்ரோவிச் இல்ல, அவரோட இன்னொரு ஸ்ட்ரைக்கர் ஆறாரு. அவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோல்லாம் போடுறான். சூப்பரான பிளேயர். பட் அங்க வந்து மெயினா முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து வந்துட்டு மிலின்கோவிச் சாவேஜோ அப்புறம் ரேஜ் மோட்ல இருந்த நம்ம கேன்சலோ என்னையால வித்தடி அப்படின்னு சொல்லி பெப்பர் கூப்பிட்டு இங்க பாரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஒரு பயங்கரம். அந்த மால்கம் கொடுத்த பால்லாம் நான் செதறிட்டேன், எப்படா அந்த பால் போச்சுன்ட்டு. ஸோ பட் டோட்டலா ஒரு டீமா பார்க்கணும்னா மேன் சிட்டி டாமினேட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். எத்தனை ஷாட்ஸ் வந்து 23 ஷாட்ஸ் மேல போயிடுச்சு. பட் அவங்க வந்து போனோ சொல்லியே ஆகணும், என்னையா வேற லெவல் கீப்பர் அவன். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சேவ் பண்ண நம்பர் ஐயோ 30 ஷாட் எடுத்திருக்காங்கடா சிட்டி கேம்ல. ஆமா பயங்கரமான இது. பட் தேவர் சாலிட். இந்த சவுதி டீம் வந்துட்டு ஹல்லிலார் வந்துட்டு ஒரு எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் டீம்ன்றது இதுல காமிச்சிருக்காங்க. மென்டாலிட்டி வைஸா இருக்கட்டும், டீம் குவாலிட்டி வைஸா இருக்கட்டும், பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இதுல. ஐ திங்க் சிட்டி ஒரு ஷாக். மேபி அவங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெயின் டீம் ஆடுச்சு சிட்டிக்கு. எனக்கு என்ன குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பட் ஸ்டில் தேவர் டோர்ன் அபார்ட் பை திஸ் ஹல்லிலால் டீம் தான் சொல்லலாம். ஏன்னா ஐ திங்க் அண்ணா வந்து ஒரு 2 வருஷமா போன வருஷம் சொன்னாரா சவுதி வில் பிகம் த டாப் 5 லீக் சூன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாம் சிரிச்சோம். ஆனா இட் இஸ் ஆல்சோ ஷோன் தட் திஸ் டீம் இஸ் குட். எல்லா டீமும் குட்டானு நம்மளுக்கு தெரியாது. This Al Hilal team is good. Not to forget that other teams are not as strong as Al Hilal. அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இவங்க டீம் வந்து the players, the way they are coached எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த வருஷம். ஆனா இந்த கேம்ல வந்து நீ எடுத்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. ஒண்ணு, மேன் சிட்டி ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா நாங்க 800 வாங்கிட்டோம், நாங்க பயங்கர அட்டாக்கிங்கா ஆட போறோம் அப்படின்னு சொல்லும் போது வந்து ஐ திங்க் ஏதோ ஒரு இடத்துல நான் சொல்லியிருந்தேன், that is not something to be happy about. ஏன்னா அவன் ட்ரெண்ட் மாதிரி பயங்கர ஃபிளையிங் ஃபுல் பேக். அவன் டிஃபென்ஸ்ல வந்து அவ்வளவா இருக்க மாட்டான் அப்படிங்கறது வந்து நம்ம சைன் அந்த ரேட்டிங் கொடுக்கும்போது சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன் அந்த வீடியோல. அவன் வந்து பயங்கர அட்டாக்கிங்ல சூப்பரா பண்ணுவான் 800, எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் வந்துட்டு 800 இஸ் நாட் தட் குட். ஏன்னா அவன் பின்னாடி இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தட் இந்த கேம்ல கிளியராவே தெரிஞ்சது. அந்த ஒரு சைடு வந்து நீ சொன்ன மால்கம் சாமா மால்கம் பிச்சு உதறிட்டா அந்த கேம். ஏன்னா எத்தனை தடவை ஹைலைன் வச்சிருந்தாங்க மேன் சிட்டி. அந்த ஹைலைனை தாண்டி அத்தனை வாட்டி போனாங்க. ஒரு பெனல்டி கிடைச்சிருக்கு இஃப் நாட் ஃபார் லிட்டில் ஆஃப் சைடு. அது பிரிச்சு உதறினாங்க. அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எங்களுடைய அசிஸ்டன்ட் கோச்சை தான் கூட்டிட்டு போனாங்க. பெப் லிண்டர்ஸ் தான் இப்ப வந்து பெப் கார்டியோலாவோட அசிஸ்டன்ட் கோச். தலைவர் உள்ள போன உடனே 4 கேம்ல 6-7 கோல் கன்சீட் பண்ணிட்டாங்க. இப்போ சூப்பர், நல்லா ஒரு இன்சைட் அப்செட் இருக்கீங்க. நைஸ்ரா, நீங்க பண்ணதே உருப்படியான விஷயம். இது மட்டும் தான் இந்த ஏன்னா எங்களுக்கு தெரியுமே தலைவன் என்ன பண்ணுவான், தலைவன் எங்க கொண்டு நிக்க வச்சிருப்பான் ஃபுல் பேக்ஸ் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியும். இந்த சீசன் குவார்டியோல் தான் அவரோட மெயின் லெஃப்ட் பேக்கா பாக்குறாங்களாமா. சென்டர் பேக்ல தான் ஆடிட்டு இருக்கானே. சாரி லெஃப்ட் சென்டர் பேக்கா பாக்குறாங்களாமா. அண்ட் ரைட் சென்டர் பேக்கு தான் அண்ணா டிஆர்ஸ் ஆடுவான் இல்ல ஸ்டோன்ஸ் ஆடுவான். டிஆர்ஸ் வந்து புது கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறோம் நம்ம. சோ அப்படி ஆடுவானு. குவார்டியோல் வந்து கொனாட்டே எங்களுக்கு எந்த அளவுக்கு டபுள் ஷிஃப்ட் பாக்குறானோ அந்த அளவுக்கு குவார்டியோல் பாணி தான் ஆகணும். நீ 800 வச்சு ஆட போறேன்னு டபுள் ஷிஃப்ட் பண்ணி தான் ஆகணும். ஐதர் ஹி சேஸ் ஓகே நான் வந்து டிரான்சிஷன்ல அடி வாங்க கூடாது, பெப்போ வந்து நான் டிரான்சிஷன் அடி வாங்க மாட்டேன், அப்படி அடி வாங்க கூடாதுன்னா நான் இவ்வளவு ஹையா ஆடக்கூடாது, என்னோட 2 ஃபுல் பேக்கு இவ்வளவு ஹையா ஆடக்கூடாதுன்னு அவர் முடிவுக்கு வரணும். அப்படி இல்லைன்னா ஹி ஷுட் சே ராட்ரி நீ ஒரு 3rd சென்டர் பேக்கா போய் தான் நீ ஆடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ராட்ரி வந்தே இப்போ 1.5 மாசம் தான் ஆகுது. நம்ம பெருசா ராட்ரிக்கு தப்பு சொல்லவும் முடியாது. ஆனா இந்த ஷிஃப்ட் நடக்கணும். எங்கேயாச்சும் வந்து நான் வந்து 10 கோல் போட்டு நீ 8 கோல் போட போறேன் 10 கோல் போட போறேன் ஆமா 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 அப்படி நம்ம சொல்றோம்.
ஆமா. ஆனா இன்னொரு பாசிட்டிவ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மேன் சிட்டிக்கு இந்த சர்க்கியும் ஃபுட்லாம் வந்துட்டு மாத்தி மாத்தி அவங்க ட்ரைனிங் கிரவுண்ட்லயே நிறைய பிராக்டிஸ் பண்றாங்க. அந்த வீடியோ சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தது. அதே மாதிரி லிங்க் அப் தான் இந்த ஃபோர்டன் கோல்க்கும் இப்ப இந்த மேட்ச்ல நடந்தது. அவர் நல்ல ஒரு த்ரூ சர்க்கி கொடுத்தாரு, சரியான பினிஷ். ஸோ அந்த காம்பினேஷன் மட்டும் எனக்கு ஒர்க் ஆகும்னு தோணுது. ஸோ ஆப்வியஸ்லி இப்ப டெப்ராயினா விட்ட வாய்டை வந்துட்டு இப்ப சர்க்கி தான் ஃபில் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு கிளிம்சஸ் இதை பார்த்துருக்கோம். மேபி பாசிட்டிவ்ஸ் எடுத்தோம்னா இது வேணா வச்சுக்கலாம். பட் ஸ்டில் லாட்ஸ் டு இம்ப்ரூவ். லாஸ்ட் சீசனோட ஃபார்ம் இன்னமும் கேரி ஆகுதுன்னு நினைக்கிறேன் மேன் சிட்டிக்கு. நீ சொன்ன மாதிரி சர்க்கி ஒரு பிரைட் ஸ்பாட். எனக்கு டோக்கு சூப்பராகவே விளையாண்டான். அவன் செம்மையா டார்மெண்ட் பண்ணான் அந்த லெஃப்ட் விங்ல. மேபி அவுட்புட் இல்லைனாலும் ஓகே, பட் அவனுக்கு செம்மையா டார்மெண்ட் பண்ணான் அந்த டிஃபென்ஸை. அவனுக்கு டபுள் மேன் பொறுத்து தான் அவனை ஸ்டாப்பே பண்ண முடிஞ்சது டோக்கு. ஸோ டோக்கு வாஸ் ரியலி குட். அண்ட் இவன் உள்ள வந்தோடனே சர்க்கி உள்ள வந்தோடனே அந்த பால் ஃபோர்டனுக்கு கொடுத்தது, ஃபினிஷ் பண்ணது எல்லாமே சர்க்கி வாஸ் அகேன் ரியலி குட். அஃபென்சிவ் சரி டிஃபென்சிவ் சரி. பட் ரைண்டர்ஸ் பிளேயர் ரியலி குட் கேம். எனக்கு ரைண்டர்ஸ் பார்க்கும்போது நல்லபடியா வாங்கிட்டாங்க பிளேயர் அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருந்தாலும் ரைண்டர்ஸ் பிளேட் ரியலி ரியலி குட். ஆனால் ஸ்கேப் கோட் வேணும்னு சொல்லி எல்லாரும் போட்டு அடிக்கிறது எடர்சன். ஆக்சுவலா ஒரு கிளம்பிடுவான்னு நினைச்சு இன்னும் மெயின் டீம்ல ஆடிட்டு இருக்கான். அதுதான் எனக்கு ஒன்னும் புரியல. போன சீசனே கிளம்ப வேண்டியதுல எனக்கு புரியலடா. அவனை வந்து அடிக்கிறதுல அந்த ஃபர்ஸ்ட் கோல்ல மேபி இந்த சைடு ஆங்கிள் இருந்து பார்த்துட்டு எடர்சன் பண்ணிருக்கலாம். அது எங்கேயோ போகுது பால் ஃபர்ஸ்ட் கோலுக்கு. அந்த ஃபோர்த் கோல் மட்டும்தான் அவன் அடிச்ச ஷாட்டை வந்து சேவ் பண்ணும்போது வெளியே தள்ளோட சொல்லுவாங்க. அவன் நேரா அந்த பிளேயர் மேல தள்ளிட்டான். எனக்கு தெரிஞ்சு மத்த எந்த அந்த கூலிபாலி ஹெட்டரை எவ்வளவு ஃபோர்ஸ்ல வந்து எப்படி தடுக்க முடியும்? அண்ட் ரெண்டாவது கோல் நீ சொன்னல அந்த மேல்கமோட பால் எடுத்துக்கொண்டு 1-on-1 கீப்பர். அது எத்தனை கீப்பர் தடுப்பாங்க? ஃபோர்த் கோலுக்கு நான் எடர்சனை பிளேம் பண்றேன். இவங்க என்னடா எல்லா கோலுக்கும் எடர்சன் நீதான்டா காரணம் அப்படின்னா அவங்க டிஃபென்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. டெஃபினட்டா ஒத்துக்க முடியாது. எடர்சனை மட்டும் பிளேம் பண்றதுல ரொம்ப தப்பு தான். சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஆர்சனல், லிவர்பூல், யுனைடெட் அண்ட் அதர் பிரீமியர் லீக் டீம்ஸ் எல்லாம் வந்து they didn't play. இவங்க வந்து 1 month எக்ஸ்டெண்டட் சீசன். இது நம்மளுக்கு ஜூன் 1ஆம் தேதி முடிஞ்சுன்னா இவங்களுக்கு இப்ப ஜூலை 1ஆம் தேதி தான் முடிஞ்சிருக்கு. ஐ திங்க் இட் will be really difficult for them டா. நெக்ஸ்ட் சீசன் அவங்களுக்கு ஃபெட்டிக் பயங்கரமா அடிவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் இல்ல எசென்ஷியல் பிளேயர்ஸ் லைக் ரூபன் டியாஸ்லாம் வந்துட்டு நேஷன்ஸ் லீகும் ஆடிட்டு வந்துட்டு இங்கேயும் ஆடிட்டு பெர்னார்டோ சில்வா அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ளூடிங் நிறைய பிளேயர்ஸ் வந்து அதையும் ஆடிட்டு இதையும் ஆடிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு சுத்தமா ரெஸ்ட்ன்றதே கிடையாது. இதுக்கப்புறம் என்ன மிஞ்சு போனா 1 month இந்த ஜூலை மந்த் தானே பிரேக், ஆகஸ்ட் தான் ஆரம்பிக்க போகுது. சோ மேக்ஸிமம் 1 month கூட ஃபுல் மந்த் கூட கிடையாது. ஃபியூ டே ஒரு 3 weeks பிரேக் கிடைக்கும், மறுபடியும் வரணும். சோ வந்து இந்த பிளேயர்ஸ் வந்துட்டு ரொம்பவே அடி வாங்க போனாங்க. பட் யா நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். மத்த டீம்ஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கும் போது இவங்களுக்கு தான் வந்து மேஜர் இம்பாக்டா இருக்க போகுது. எக்ஸாக்ட்லி. அப்படியே மூவ் ஆன் பண்ணோம்னா ஃபிளமிங்கோ 2 பயார்ன் 4. நான் உள்ள போய் பாக்குறதுக்கு முன்னாடியே கேன் வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் டா. ஐ மீன் கேன் ரெட் கோல் அடிச்ச 2 கோலுமே அவன் தான் ஏன் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்னு ப்ரூவ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த கோல்ஸ்லாம் இம்பாசிபிள் ஃபினிஷஸ். லிட்டரலி பாட்டம் கார்னர் ரெண்டுமே. நீ கேனை பத்தி நீ வந்து ஒரு நிமிஷம் பேசணும்னா நீ என்னதான் சொல்ல முடியும்? கேனை பத்தி பேசினா பேசிட்டே தான் இருக்கலாம். என்னதான் நம்மளோட ரைவல் டீமோட மெயின் பிளேயரா இருந்தாலுமே he was one of the most well deserved person to win a trophy last year. ஸோ வந்துட்டு அதுக்கே முதல்ல ஒரு பெரிய அப்ளாஸ் தரணும். பட் ஆஸ் அ ஸ்ட்ரைக்கர் இம்பெக்கபிள். அந்த ஆங்கிள் அவன் அடிச்சதெல்லாம் வந்துட்டு வேற யாருனாலையும் அடிச்சிட முடியாது. பாட்டம் கார்னர் ஃப்ரம் an impossible angle. லைக் 0% சான்சஸ்ல வந்துட்டு ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வேணும்னு வாங்கின டீம்ல அந்த மாதிரி பிளேயர் தான். இங்க அது முடியவே முடியாதுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து அடிச்சாரு. பட் அஸ் அ டீம் இன்னுமோ யூ ஃபீல் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்கா இருக்குன்னு தோணுது எனக்கு இன்னும் பாயன்ல. ஏன்னா வந்து they still struggle. இன்னதான் வந்துட்டு 4-2 ஜெயிச்சாலுமே there are many points where they struggle. ஸோ அதெல்லாம் காம்பனி எப்படி அட்ரஸ் பண்ண போறான்றதான் என்னோட மெயின் இந்த சீசனோட மெயின் இம்பாக்டா இருக்க போகுது அவங்களுக்கு. எதிங்க் அவங்க வந்து அவங்களோட மெயின் பிரச்சனை வந்து இந்த லெஃப்ட் விங் பொசிஷன்ல யாருமே இல்ல. ஏன்னா ரைட் விங் ஒலிசே சூப்பரா ஆடுறான்டா. அப்பா நம்ம அவ்வளவா பயனை வந்து நம்ம லீக்ல பாக்கல. பயன் மணிக் ஃபேன்ஸ் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் வந்து கேனை விடவே எங்களுக்கு செம்மையா ஆனது சீசன் வந்து ஒலிசே தான். நம்ம எல்லாருமே ஒலிசை பத்தி பேச மாட்டேங்கிறோம், கேனு தான் பேசிட்டு இருக்கோம். பட் நீங்க கேம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒலிசே தனியாளா ஆடிட்டு இருப்பான் வந்து கேம். அண்ட் கிமிச் ஆஸ் யூஸ்வல் கிமிச் செம்மையா பண்ணா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இந்த லெஃப்ட் விங் பொசிஷன் தான் அவங்களுக்கு இப்ப பிரச்சனை. ஏன்னா இப்ப ரீசெண்டா லூயிஸ் டியாஸுக்கு வந்து நெகோசியேஷன் பண்ண வந்தாங்க. லிவர்பூல் விரட்டி அனுப்பிச்சு போட்டாங்க. போடா கிளப்பி விட்டோம். அவங்க வந்துட்டு அவங்களுக்கு லெஃப்ட் விங் தேவை. பார்சலோனாக்கு லெஃப்ட் விங் தேவை மாதிரி இப்ப பயனுக்கும் கண்டிப்பா ஒரு லெஃப்ட் விங் தேவை. கோமன் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. கோமனை பத்தி நம்ம 2 years முன்னாடி பேசணும், ஞாபகம் இருக்கா? பயங்கரமான அப்கமிங் பிளேயரு, அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான்னு. அவங்களுக்கே வயசாயிருச்சு எனக்கு தெரிஞ்சு 26 மேல இருக்கும் அவனுக்கு. சோ அதுவும் இல்ல. சோ அவங்களுக்கு வந்து அந்த பெரிய பிரச்சனையே அது இருக்கு. நீ சொன்ன மாதிரி டிஃபென்ஸும் தான். டாவும் ஊப்பமக்கானவும் ஆடினாங்க. கிம்மின்ஜே பெஞ்ச்ல உட்காந்துருக்கான். சோ கிம்மின்ஜேயோட ரோல் என்ன நெக்ஸ்ட் சீசன் அதுவும் வந்து இன்னும் தெரியல.
அவங்க எப்படி முடிவு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் தட் ப்ராப்ளம் நவ் இஸ் டிஃபென்ஸ். மேபி டிஃபென்ஸ் அட்டாக்ல தான். கண்டிப்பா கோல் போட்டுருவாங்க. பட் நீ சொன்ன மாதிரி 3-2 கேம் இருக்கும்போது கூட they were struggling. ஃப்ளெமிங்கோ செம்மையா ஃபார்வர்ட்ல இருந்து ஆடிட்டு இருந்தாங்க அந்த பெனல்டி கோலுக்கு அப்புறம். அப்ப அந்த 4th கோல் போட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாடான்னு பெருமூச்சே விட்டாங்க பயன். இந்த டிஃபென்ஸ் என்னடா இப்ப வருஷம் ஏதோ ஒரு பிளேயர் வாங்கிட்டா இருக்காங்க. போன வருஷம் கிம்மின்ஜே, இந்த வருஷம் ஆமா, அது செட்டே ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு. டெஃபினட்டா என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டாங்க. இப்ப யார் லைமரு, கிமிச்சு இவங்கெல்லாம் வச்சு லைக் பட் ஸ்டில் அது ஒரு கோலை தான் ஃபில் பண்றாங்க. பட் சாலிடா இருக்கான்னு கேட்டனா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க யாருமே வந்து ரொம்ப டிஃபென்சிவ், கிமிச் அவ்வளோ டிஃபென்சிவ்லாம் கிடையாது. அவன் அட்டாக்கிங் தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். பட் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்க ஃபில் பண்ணணும் இந்த டிஃபென்சிவ் ரோலை. எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து ஃப்ளெமிங்கோ பயன் கேம் வந்து அப்படி முடிஞ்சுச்சு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த செல்சி பென்ஃபிகா கேம் வந்து 2 ஹவர்ஸ்ல முடியும்னு பார்த்தா 5 ஹவர்ஸ் ஆச்சு. என்ன உன் கருத்து? ஆமா, இது 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 வந்து என்னன்னு சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஆப்வியஸ்லி மேனேஜர்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆஃப்டர் தி கேம். லிட்டரலி 3 minutes to go அப்போ வந்து மேட்சை பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ரீஸ்கெடியூல் பண்ணி மறுபடியும் ஒரு 2 hours கழிச்சு ஆடினானுங்க. இதெல்லாம் வந்து தெரியல, ஹோல் ஃப்ளோ ஆஃப் தி கேமே ஸ்டாப் ஆயிடுது. ஸோ நீ எப்படி பாக்குற? டு யூ திங்க் திஸ் இஸ் ஃபேர் ஆன் போத் டீம்ஸ்? ஒன் சேஃப்டி இஸ் எசென்ஷியல். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் அந்த மாதிரி வந்தா யூ ஹேவ் டு டேக் த ப்ராப்பர் சேஃப்டி, இல்லைன்னு சொல்ல. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் எப்போ அந்த ஸ்ட்ரைக் வருது. நீ 10 நிமிஷம் அவேயா இருக்கு அப்படின்னா யூ ஒன்லி ஹேவ் 4 minutes டு பிளே, கெட் த கேம் டன். அண்ட் தென் நீ பக்கத்துல வந்தா கூட யூ கேன் ஜஸ்ட் அப்ரப்ட்லி கேன்சல் த கேம் அண்ட் யூ கேன் கோ. நம்பர் 1. நம்பர் 2, அந்த வெதர் பாஸே ஆயிருச்சு. அப்படி இன்னுமே வந்து 2 hour டிலே உட்கார வச்சு 2 ஹவருக்கு அப்புறம் வந்து ஆடுனா எவ்வளோ கஷ்டம் பிளேயர்ஸ்க்கு. அந்த பாடி ஃபுல் டெம்பரேச்சர்ல இருக்கும், ஃபுல் வார்ம் டவுன் ஆயிருச்சு. இப்ப மறுபடியும் 2 hours கழிச்சு மறுபடியும் வார்ம் அப் பண்ணி மறுபடியும் ஆடுங்கிற அவங்க வந்து மொமெண்டம் எல்லாம் போய் பென்ஃபிகா கம்மன் ஈக்குவலைஸ் பெனல்டி அடிச்சாங்க, கோல் அடிச்சாங்க. யூ ஹேவ் டு பிளே an extra 30 minutes இப்போ. சோ அந்த உடம்ப பத்தி இது யாருமே வந்து கவலையே படுறதில்ல. ஆர்கனைசர்ஸ் வந்து எனக்கு பணம் வரணும், அதுக்கு நீ எப்படி ஆனா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர யாருமே இந்த பிளேயர்ஸ் பத்தில யோசிக்கிறதில்ல. 4 minutes தான் இருக்கு உனக்கு. அந்த 4 minutes என்ன ஆயிட போகுது? மழை பக்கத்துலயும் இல்ல, கிளவுட்ஸ் அப்பதான் வருது. யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்டாப் தி கேம் அந்த பாயிண்ட்ல. அண்ட் தென் தே ஈக்குவலைஸ். அந்த மொமெண்டம் ஃபுல்லா போயிடுச்சு, தே ஈக்குவலைஸ் இட். ஆனா செல்சி சொல்றத பார்க்க நம்ம பென்ஃபிகா புடிச்சு கத்துறானுங்க. ஏன்டா ஈஸியா ஜெயிக்க வேண்டிய கேம நீங்களே கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ரெட் கார்டு வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா டைம் 4 கோல் போட்டதுக்கு அப்புறம் என்னடா லாஜிக் இருக்கு போகுதுதான் யோசனை. ஆமா, அது கொஞ்சம் லைக் ரொம்ப அன்ஃபேர் தான். ஐ திங்க் அட்லீஸ்ட் செல்சி சைடு பாக்குறப்ப ரொம்ப அன்ஃபேர் தான். ஆனா வந்து நம்ம தலைவன் ரீஸ் ஜேம்ஸ் வந்துட்டு ஃப்ரீ கிக் கோல்ஸ் எல்லாம் போட்டு அவரு ஒரு ஃபார்ம்ல வந்துட்டு இருக்காரு. இந்த சீசன் ஆச்சு எப்பவுமே ஒரு பெட் வைக்கிற மாதிரி இந்த சீசன் தலைவன் எத்தனை கேம் ஆட போறான்றத ஒரு பிகெஸ்ட் பெட். யார் பிரீமியர் லீக் ஜெயிக்கிறாங்க எனக்கு பெரிய விஷயம் இல்ல. ரீஸ் ஜேம்ஸ் எத்தனை கேம் ஆடுவான் அதுதான் வந்துட்டு. ஏன்னா பெஸ்ட் ரைட் பேக்னு ஆவோன்னு கத்துனவனுங்க இப்ப வந்துட்டு ஒரு ரைட் பேக் ஆடுவாராதே முதல்ல ஒரு பெரிய பிரச்சனை. கொஞ்சம் ஆடி இருக்காண்டா. ஐ திங்க் இந்த சீசன் ஒரு 30 கேம்ஸ் ஆடிட்டான் தான் நினைக்கிறேன். மேபி ஐ அம் ராங், எனக்கு அதான் எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. 30 கேம்ஸ் ஆடிட்டான் தான் நினைக்கிறேன். ஐ அம் நாட் ஷூர். கண்டினியூஸா ஆடணும், அங்கங்க இந்த ஸ்பொராடிக்கா ஆடுறதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது. ஃபுல்லா ஆடணும் அவரு. யோ நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா, அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். அதான் தெரியல. ஐ திங்க் தே வில் டு வித் குஸ்டோ எனிவே. பட் கடைசி கேம் ரியல் மேட்ரிட் 1 யுவென்டஸ் 0. ஒரே ஒரு கோல் தான் ஐ திங்க் செகண்ட் ஹாஃப்ல போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முன்னாடி லாஸ்ட் கேம்ல ஷவுட் அவுட் கொடுத்தோம், இந்த கொன்சாலோ கார்சியா வந்து நல்லா ஆடுறாருன்ட்டு. அது இஷ்டத்துக்கு சொல்றேன் கமெண்டேட்டர், ஊனி ஜெம்பாப்பே வேணுயா கொஞ்சம் இருக்கு, இவன் ஆடுறா சின்ன பையன்டா இந்த டோர்னமெண்ட் ஆட விடுறானுங்க, அதுக்குள்ளேயே இப்படி எல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு இருந்துச்சு. பட் யா வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். சின்ன பையன், அவனுக்கு தேவையான அந்த சப்ஸ்டியூட் யாருமே வாங்காம இவரு வச்சே முடிச்சிருவாங்க நினைக்கிறேன் ரியல் மேட்ரிட். ஆமா, பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து யுவென்டஸ் டாமினேட் பண்ணாங்க, நல்லா சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 10 minutes they were dominating. ஆனா நான் இதான் சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் யுவென்டஸ் வந்து மத்த பெர்ஃபார்மன்ஸை விட இது வந்து கொஞ்சம் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதுவே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஐயோ இந்த கோலோமானி வச்செல்லாம் இவங்க டீம் எடுத்துட்டு போனாங்கன்னா வந்து ஒன்னத்துக்கும் லைக் இல்ல. ஃபர்ஸ்ட் 4 minutesல ஒரு கோல் அடிச்சிரலாம், அத வந்து அவன் லாப் பண்ணி இங்கே விட்டான். 1-on-1 சான்ஸ்ரா கீப்பர் கூட செம்மையா ப்ளே பண்ணி இல்டு செம்மையா பால் உள்ள கொடுத்தான்டா. அழகா போய் அந்த சான்ஸை முடிச்சிருக்கலாம். எங்கேயோ பண்றேன்னு சொல்லிட்டு டிங்க் பண்றேன்னு எங்கேயோ அடிச்சுட்டு வந்தான். நியாயத்துக்கு வந்துட்டு அவனை எல்லாம் வச்சு நல்ல வேலை நேத்தா நியூஸ் வந்துச்சு, தேவ் அக்ரீட் a deal for ஜானத்தன் டேவிடாமா. கடைசியா ஜானத்தன் டேவிட் போறான். நீதான் சொல்லிட்டு இருந்த யாருமே அவன சைன் பண்ணல, கடைசில பெரிய கிளப்ல சைன் பண்ணிட்டாங்க. ஆமா, யுவென்டஸ்க்கு போறான். சோ அகைன் யுவென்டஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் கோல்ஸ். தே ஆர் ரியலி ஸ்ட்ரகிளிங் ஃபார் கோல்ஸ். ஈகோர் டூடார் தான் புது கோச்னு நினைக்கிறேன். சோ he has to fix something for them to score goals. ஏன்னா இந்த கேம்ல 21 ஷாட் எடுத்திருக்காங்க ரியல் மேட்ரிட். இவங்க வெறும் எடுத்ததே 6 ஷாட் தான், அதுல 2 தான் ஆன் டார்கெட். சோ யுவென்டஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங். மேபி ஓகே கோல் தடுத்துட்டாங்க, 1 தான் விட்டாங்க. ஒரு நல்ல கிராஸ் ட்ரெண்ட் இருந்து அண்ட் கான்சாலோ கார்சியா வந்து முடிச்சான்.
பட் இவங்க யுவென்டஸ் வந்து they have to score more. the same ரியல் மேட்ரிட் டிஃபென்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெண்டு லெஃப்ட் ரைட்னு மாத்தி மாத்தி போட்டு அவனை படுக்க வச்சு செஞ்சாங்க. ஈல்டிஸும் சரி அந்த லெஃப்ட் பேக்கும் சரி they grew into the game. நல்லா பண்ணாங்க. நீ சொன்ன மாதிரி மறுபடியும் பேக் 3 போயிட்டாங்க. சுவமெனி, ரூடிகர் அண்ட் ஹியூசன். ஸோ தே செட் ஓகே இதுக்கு மேல வேலைக்காகன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஆடினாங்க. ஐ திங்க் இட்ஸ் a solid game. Maybe Real Madrid could have scored 1 or 2 more. அடிச்சிருக்கலாம், பட் ஐ திங்க் இப்பதான் கொஞ்சம் க்ரூ வந்துட்டு இருக்குது அவங்களுக்கு. அகைன் குட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கூலர். அவர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ், கடைசியில் ஒரு நல்ல ஷாட் எடுப்பான். எம்பாப்பே லே ஆஃப் பண்ணி ஒரு கோல் ஷாட் அடிப்பான். ஆர்டா கூலர் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காரு. கொன்சாலோ கார்சியா குட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் தான். வினிஷியஸ் வந்து கேம்ல காணும், ஃபுல்லாவே காணும். ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கும். இன்னொரு மேஜர் என்ன இஷ்யூ என்னன்னா எல்லாரும் பேசுறாங்கன்னா ராட்ரிகோ டோட்டலாவே 33 மினிட்ஸ் தான் ஆடிட்டு இருக்காரு இந்த என்டையர் வேர்ல்ட் கப், கிளப் வேர்ல்ட் கப்ல. ஸோ அவர் ஆல்மோஸ்ட் கிளம்ப போறாரா என்ன, அது ஒரு பெரிய ஒரு நியூஸா போயிட்டு இருக்குது. ஆப்வியஸ்லி வந்து இப்படிலாம் ஆட வைக்கலன்னா அவர் கேம் டைம்னால தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னமும் சாபி அலோன்சோ நத்திங் ஹஸ் சேஞ்ச். ஸோ வந்து அதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். வால்வர்டே ஒரு அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இந்த கேம்ல. மெயின் டாக்கிங் பாயிண்ட் வந்து நம்ம பெலிங்கம் ரீயூனியன் நடக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அங்க. ஏன்னா வந்து இப்போ டாட்மண்டோ ரியல் மேட்ரிட் தான் ஆட போறாங்க. பட் அங்க வந்து ஜோப் பெலிங்கம் வந்து எல்லோ கார்டு வாங்கி சஸ்பெண்ட் ஆனாமா, டோட்டலா ஆயிடுச்சு. ஸோ அது நடக்க போறது இல்லை. பட் ரியல் மேட்ரிட் அஸ் ஹோல் நியூ சைனிங்ஸ்லாம் வந்து நல்ல கேம் டைம். ஹியூசன்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, அவரும் நல்லா ஸ்டார்ட் எடுத்தான் ஒன்று. ஐ திங்க் தேர் ஆல் செட்டிலிங் இன் டு தி டீம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ரீ சீசன் அவங்களுக்கு. எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் அகைன் இது கொஞ்சம் குவார்டர் ஃபைனல் வந்தோம்னா டாட்மண்ட் ரியல் மேட்ரிட். டாட்மண்ட் வாய்ப்பு இருக்கா? டாட்மண்ட் எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரியல் மேட்ரிட் தான் ஈஸி. இந்த பெலிங்கம் ஷோவா இருக்க போகுது. பிஎஸ்ஜி பயன். பிஎஸ்சி பாயனோ பிஎஸ்சி தான்டா கன்ஃபார்ம். ஆர்டர் தடுக்க நிறுத்த யாருமே இல்லை இந்த உலகத்துல. நான் வரணுமா? பால்மிராஸ் செல்சி. பால்மிராஸ் செல்சி வேணா, பால்மிராஸ் சொல்றேன்டா அவளா. ஃப்ளூமினன்ஸ் அல் ஹிலால். அல் ஹிலால் டெஃபினெட்லி. ஆமா, நான் வந்து ஐ ஃபீல் டாட்மண்ட் will do something. வெயிட் பண்ணி பார்ப்போம். வன்மத்துல சொல்ல, உண்மையாவே வந்து டாட்மண்ட் will do something நினைக்கிறேன் நானு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட காமெண்ட்ஸ் வைங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு தி சேனல். வில் பி பேக் சூன். பை பை.